எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தைக்காக நன்றி சொல்றேன். மாமாவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு. என்னால முடிஞ்சதை நான் இப்ப சொல்றேன். எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி, என்னோட செகண்ட் பிரெக்னன்சி அப்ப எங்க மம்மிக்கு சர்ஜரி ஆயிடுச்சு. எங்க அம்மாவால நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் நாங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு போனோம். எனக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லை. ரொம்ப கவலைப்பட்டேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தேன். நாட்களை கழிக்கும் போது அப்ப மாமா தான் எனக்கு 1:30க்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும். கரெக்டா 1 o'clock வந்துடுவாங்க ஆடியை கூப்பிடுறதுக்காக. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவங்க வராம இருந்ததே கிடையாது. நீ எப்படிமா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கரெக்டா கூப்பிட்டு வந்துடுவாங்க. சில டைம் எனக்கு ஏதாவது உடம்பு சரியாம இருந்தா கூட நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னா கூட நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் தான் பார்த்துப்பேன். அதாவது அவர் கோவப்படுவாரு, என் பேருக்கு நீ என்கிட்ட விடணும், நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்படுவாரு. அந்த கோவத்தை கூட ஒரு பாசம் தான் தெரியும். அவர் அவ்வளோ இல்லை கேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல நிறைய டைம் நான் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன், சரியா சாப்பிட மாட்டேன். அப்படியேதான் நான் டோர் ஓப்பன் பண்ணும் போதே தெரியும். அவர் சொல்றாரு, நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பாரு. சாப்பிட்டேன் மாமான்னு சொல்லிடுவேன். ஆனா நீ சாப்பிட்ட மாதிரி தெரியலையேம்மா, உண்மையாலே சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அவர் எப்பயுமே எங்க மேல ஒரு அக்கறையா தான் இருப்பாரு. எங்க மேல இல்ல, எல்லாருனாலையும் அவர் அக்கறையா தான் இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த என் பிரெக்னன்சி ஜர்னி, அதாவது ஆல்டி நாங்க டெலிவரி டைம்ல நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்களுக்கு அப்ப வண்டியெல்லாம் எதுவும் கிடையாது. 3 நாள்ல ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்க மாமா அத்தை கூடயே தான் இருந்தாங்க. அதாவது நைட்டு விடுற வரைக்கும், எங்க வீட்டுக்கு விடுற வரைக்கும் ஃபுல்லாவே மாமா எங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. எங்களை மட்டும் இல்ல, என்ன அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லார்கிட்டையும் அப்படிதான் இருப்பாங்க. அது உண்மையாலே அதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அது மாத்திரம் கிடையாது, நான் சர்ச்ல நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நிறைய பிள்ளைகள் எப்பயாவது அழுகும் போது ஏதாவது பண்ணும் போது கூட மாமா உடனே ஏதாவது பிஸ்கெட் எடுத்துட்டு வர்றது, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர்றது, மேல டாய்ஸ் எடுத்துட்டு வர்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் நம்ம பேர பசங்களை தான் பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது அவர் எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம பசங்களுக்கு மட்டும் கொடுக்காம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது, எல்லாரையும் ஈக்குவலா பண்றது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னும் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, எப்பயாவது நாங்க வெளியே போறோம், டூருக்கு போறோம், எங்க மாமாவை கூப்பிட்டா எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, சர்ச்சை யாருமா பாத்துக்கிறது, சர்ச்சை நம்ம பாத்துக்கணும்ல, சர்ச்சுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லமா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சர்ச்சை அவ்வளோ லவ் பண்றாரு, சர்ச்சுக்காக தான் எல்லாமே பண்றாரு. நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தா கூட சர்ச் கட்ட வேலை இருக்குமா, சர்ச் பாத்துக்கணுமா, அது இருக்குமான்னு தான் சொல்லுவாரு. எங்க ஃபேமிலி போட்டோஸ்ல கூட நாங்க வெளியே போகும்போது மோஸ்டா அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் சர்ச் பிலீவர்ஸ் எல்லாம் ரொம்ப அவர் ட்ரஸ்ட் பண்றாரு, பிலீவ் பண்றாரு, ரொம்ப லவ் பண்றாரு. இதோட